லிக்சன் பவுடர். அது ஆக்சுவலா நெறைய பேர் எலக்ட்ரோலைட் பவுடர்ன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது எலக்ட்ரோலைட் பவுடர் கிடையாது. அவங்க ஏன் அப்படி நெனைக்கிறாங்க அப்படின்னா, நெறைய ஹேச்சரீஸ்ல வந்து ஒன் டே சிக்ஸ் வாங்குறப்ப, ஃபர்ஸ்ட் நாள் வந்து லிக்சன் பவுடர் தண்ணீல மிக்ஸ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி பண்ணவே கூடாது. அவங்க அப்ப ஏன் ப்ரோ அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அந்த ஹேச்சரீஸோட பேர் கெட்டக்கூடாதுங்கிறது. அப்புறம் நெறைய ஹேச்சரீஸ்ல எதுக்கு சொல்றாங்கன்னே தெரியாம எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி பேர் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து சிக்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப, ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ வந்து இது குடுத்துட்டோம்னா, இது ஒரு ஆன்டிபயாட்டிக். அப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து சிக்ஸ் டெத் ஆகாது. அவங்க பேர் கெடாது. நான் ஏன் குடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நாளே வந்து நம்ம ஆன்டிபயாட்டிக் வச்சு கோழி குஞ்சுகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா, கோழி குஞ்சுல இருக்கிற கட் பாக்டீரியாஸ் வந்து வீக் ஆயிரும். கட் பாக்டீரியாஸ் அப்படின்னா, கோழி குஞ்சுகளுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகுறப்போ, அந்த கோழி குஞ்சு உடம்புலயே அத எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இருக்க பாக்டீரியா தான் கட் பாக்டீரியா. அது வீக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாள்ல சிக்ஸ் டெத் ஆகாது. அவங்க பேர் கெடாது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் ஆகுறப்ப கோழி குஞ்சுகளுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் சீக்கிரம் வரும். அப்ப இது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு ஆன்டிபயாட்டிக் தான். நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம்ல டெட்ராசைக்ளின் மாரி. ஆனா அந்த டெட்ராசைக்ளின் மாரி ரொம்ப ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் ஒர்த் தான். ஆனா அதுக்காக இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ள கழிச்சல் இதுக்கெல்லாமே ட்ரீட் பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் அது ஒர்த்தான ஆன்டிபயோட்டிக் கிடையாது. இது வந்து எந்த இடத்துல பெஸ்ட்டா வேலை செய்யும்னா, இந்த கோழி குஞ்சுகளுக்கு ஏதாவது புண்ணாயி, அந்த மாரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருதுல்ல, அதுக்கு வந்து இது பெஸ்ட்டா இருக்கும். இந்த ச லைட்டா சளி பிடிக்கிறது, அந்த மாரி டெட்ராசைக்ளின் சொன்னேன்ல, அந்த மாரி இதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் இது யூஸ் பண்ண முடியாது. இது பெஸ்ட்டா யூஸ் பண்ற இடம்னா, இந்த புண்ணாகி அதில வர பாக்டீரியா, அந்த சேவல்களுக்கு ஆணி வந்து அதில வர பாக்டீரியா இதுக்கெல்லாம் பெஸ்ட்டா யூஸ் பண்ணலாம்.